வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் காமிக்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை தான். இதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலேயும் கீழே இருக்க அந்த நட்டை 2த்தையும் நம்ம முதல்ல கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்லிசாக அதை உரிச்சாப்பில் நம்ம தோலை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் அந்த க்ரீன் பாகம் இருந்தால் அதனால் பரவாயில்ல, ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் இது வந்து ஃபைபரஸ் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஃபைபர் வந்து அதையும் நம்ம எடுத்து வச்சுடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் என் கை வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. ஏன்னா நான் வந்து வெறும் கையாலேயே இதை வந்து அலம்பிட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி பண்ணினா அந்த வாழைப்பூலாம் ஒரு கரை வந்துடும், ஒட்டும் கையில். அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் எண்ணெயை நல்லா பிரட்டிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நல்லா கையில் பிரட்டின்ற அப்புறமா நம்ம இதை கட் பண்ணினாக்கா நம்ம கையில் வந்து அந்த கரை வராது. அப்படியே கரை படிஞ்சாலும் உடனே போயிடும். கொஞ்சம் சோப்பு போட்டு நம்ம அலமினா போகிறோம். அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பஜ்ஜிக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அப்படி பண்ணினா ஒரு வேளை கை வந்து நம்ம இது அடிப்பட்டு போனோமோ கையை கட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் நம்ம சீவி போட்டாலும் ரொம்ப மெல்லிசாக வரும். அவ்வளோ மெல்லிசாக இந்த கறிக்கு வந்து வேண்டாம். அதனால நம்ம ஜாகிரதையாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கத்தி வச்சுப்பேன். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு வந்து தோலை உரிக்கிறதுக்கு வந்து வேறொரு கத்தி வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் இந்த சைஸில் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதை அப்படியே வச்சுட்டோன்னா கத்திரிக்காய் அப்புறம் இந்த வாழைக்காயெல்லாம் கருத்து போயிடும். அதனால் ஒரு பவுலில் வந்து நல்ல க்ளீன் வாட்டர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு வச்சுருக்கேன். அந்த உப்பு தண்ணியில் இந்த காயெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம கடாய் வச்சு இதில் எண்ணெயை விட்டு வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் நம்ம பிரட்டணும். என்னெல்லாம் மசாலா பிரட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு அப்புறமா கடாய் வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை போட்டுருக்கேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இந்த தனியா பவுடர் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டுட்டேன். இந்த மிளகா பொடி போட்டுட்ட அப்புறமா எனக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாமோன்னு தோணினதுனால இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கூட நான் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா கையாலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு ஸ்பூனெல்லாம் நம்ம சொல்கிறோமே தவிர நம்மளோட அந்த பொடிகள்லாம் எவ்வளோ தூரம் அது வந்து அதுக்கு அந்த ஸ்பைசினஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பழக்கத்திலேயே போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதுக்கு பெருங்காயத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் இந்த மாதிரி காய்கள்னால் சிலப்போ கொஞ்சம் கேஸ் உண்டாக்கணும். அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு பண்ணுறது நல்லது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உப்பும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் 2 மசாலா அதில் ஆட் பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மசாலா போன தடவையே நான் சொன்னேன். அந்த மசாலா பவுடரையும் நான் காமிக்கிறேன். அந்த கார்ட்டனை அதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் போட்டுட்டேன். இதுதான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டேன் மிளகா பொடி. ஏன்னா இந்த வாழைக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் மிளகு அப்புறம் வந்து இந்த உப்பெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த பவுடர் இருக்கு இல்லையா, கறி பவுடர், இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. முதல்ல வந்து இந்த ஆஷீர்வாதில் இருக்கிற கறி பவுடர் இது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது ஆக்சுவலாக சின்ன பேக்கெட் தான் அன்றைக்கி எனக்கு கிடச்சிது. அதை வாங்கியிருக்கேன். அது வந்து ஆயிடுத்து நான் யூஸ் பண்ணி இன்னொன்று வாங்கணும். அந்த பவுடரை கொஞ்சமாக இருந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு மசாலா பவுடர் அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணியை விட்டு இதை கரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வாழைக்காயில் கோட் பண்ணும்போது அது நல்லா ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. அதுக்காக ரொம்ப நீர்க்க கரைச்சி விடக்கூடாது. ஓரளவு நம்மளுக்கு தெரியும் இல்லையா எப்படி வந்து அது வந்து ஒட்டிக்கிற அளவு நம்ம வந்து தண்ணியை விட்டுட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாழைக்காயினையும் எடுத்துகிட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நம்ம பிரட்டி ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மசாலாவை கலக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலா வந்து அதில் நல்லா பிறல்ற மாதிரி நம்ம அதில் தடவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா தடவி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியை விட்டுருக்கேன். நம்ம ரொம்ப திக்காக பண்ணினோன்னா அது ஒட்டாது அந்த வாழைக்காயில். அதனால எல்லாத்துலேயுமே
நம்ம நல்லா பெரட்டணும். இந்த மசாலா வந்து இதில் நல்லா பிடிக்கணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணின அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை மூடி வைப்பா. நான் வந்து அப்படியே பண்ணிவிடுவேன். இப்போ கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒவ்வொரு காயாக ஜாகிரதையாக சைடால் நம்ம போட்டுடலாம், கையில் அந்த எண்ணெய் தெரிக்காமல். முதல்ல அது வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து புகஞ்சு காயிற வரைக்கும் பெருசாக வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் காய் போடும்போது அந்த கேஸை சின்னதாக்கின்னுட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாகிரதையாக ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் கொஞ்சம் மொல்லமாக போட்டு இது மாதிரி நல்லா பரத்தி வைக்கணும் நம்ம. அப்போ தான் எல்லாத்துக்கும் இந்த சூடு கிடைக்கும், அது கிறிஸ்பியாகவும் ஆகும், வெந்தும் கிடைக்கும். ஒருவேளை நம்ம கையில் அந்த ஜலத்தை இருக்கு இல்லையா, அந்த ஜலம் வந்து நம்ம இந்த மசாலா பெரட்டின ஜலம் இருந்தால் அதையும் கொஞ்சம் இதுக்கு தெளிச்சுக்கலாம், அது வேகத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா இது எவ்வளோ கிறிஸ்பி ஆகிடுதுன்னு பாருங்க. கொஞ்சம் வந்து நான் இடையில சின்னதாக்கிண்டேன், அப்புறம் கொஞ்சம் பெருசாக்கிண்டேன். அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுது. இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆகிடுது. சாதம், அவியல், சாலட், வாழைக்காய் ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி சமையல். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படின்னு இருந்தது இந்த வாழைக்காய் ஃப்ரை? ரொம்ப நல்லா இருந்தது. It is something between bhaji and varekka curry. It's very crispy and spicy. But you were seeing it. நான் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டே இருந்தேன். அதில் ரொம்ப எண்ணெய் விட்டு என்ன விடலை இல்லையா? இல்லை, not at all. ஆக்சுவலாக டீப் ஃப்ரையிங் மாதிரி இல்லை, அது பஜ்ஜி எல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லையா? Just a stir fry மாதிரி தான். Okay. So you liked it, you know? It is a tasty item. Very tasty. Okay, thank you. சரி, இது எதுக்காக கேட்டேன்னாக்கா, நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் பண்ணுவேன், காமிக்கிறேன் வீடியோவாக. சிலதெல்லாம் எனக்கு அவ்வளோ தூரம் டு த மார்க் இல்லையோ அப்படின்னு தோணித்துனாக்கா நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் டெல் யூ தட் தான் இதை வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன். Hope you all like this video. You also try and see. Thank you very much. Have a beautiful, peaceful Sunday with your family and friends. And have a excellent, exciting, satisfying week ahead. Thank you.